பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தர்மையான நாளில நம்ம யாரை பின்பற்றுறதுன்னே தெரியாம நிறைய பேர் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்றதா, இல்லை சொந்தங்களை ஃபாலோ பண்றதா, இல்லை நம்மளுக்கு புத்திமதி சொல்றவங்களை நம்ம ஃபாலோ பண்றதா, யாரை பின்தொடர்றது, யாரை நம்ம காப்பி பண்ணணும்னு கூட நிறைய பேர் தெரியாம நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. யார் உண்மையான ஆளுன்னு கூட சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க, ஆனால் வழி விலகி போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உண்மையான ஆள் யாரு, நம்ம யாரை பார்த்து பின்தொடரணும்? இன்னைக்கு உலகத்துல சினிமா ஆக்டர்களை பார்த்து ஒரு சிலர் ஃபாலோ பண்றாங்க, யாரையும் பார்த்து ஒரு சிலர் ஃபாலோ பண்றாங்க. அதே மாடல், அதே ஸ்டைல், அப்படிதான் போகுது. ஆனா கர்த்தரோட பிள்ளையாகலையே நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கடவுள் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். எபிரேயர்ல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ நம்ம யாரை பார்க்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, இயேசுவை கவனிச்சு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் வேணாம். யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை கவனிச்சு கத்துக்கணும்னா, இயேசுவை பார்த்து கவனித்து கத்துக்கொள்ளுங்கள். நான் பைபிள தான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை நம்ம கவனிச்சு பார்க்கணுமா. அவர் என்ன செஞ்சாரு? பிரச்சனை வரும் போதெல்லாம் ஜெபம் பண்றார், அற்புதம் நடக்கும் போதெல்லாம் நன்றி சொல்றார், பாவத்துல நான் மாட்டிக்கிட்டா அவங்களுக்கு ஆறுதல் சொல்றார். எவ்வளவு அன்பான தேவன்ல. அப்ப நம்ம யாரை பின்பற்றணும், யாருடைய மாடல் ஸ்டைல் நம்மளுக்கு வரணும்னா, கிறிஸ்து இயேசுவையே கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய மாடல் தான் நம்மளுக்கு வரணும். ஆறு மாடல் அதான். பகைகளுக்கு நன்மை செய். உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, நீங்க நல்லதாவே பேசுங்க. உங்களுக்கு விரோதமா பொய்யா குற்றச்சாட்டு சொல்றீங்களா, நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு துக்கம் சந்தோஷமா மாறும். தெரியுமா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க யாரும் பார்க்காதீங்க. இனிமேல் பைபிள் வசனத்தை படிங்க, அதன்படி வாழுங்க. இயேசுவை நோக்கி பாருங்க. எந்த பிரச்சனை தான் அவரை நோக்கி பாருங்க. அவரை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முடிவில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதை நீங்கள் காண முடியும். பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.